விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் இல்லை, வன்மமும் இல்லை. இது ஒரு நேர்ச்சி. தன்னியல்பாக கூட்டத்தின் நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தார்கள். அவ்வளவுதான். யாருக்கும் இதில் ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் என்பது கிடையாது. விஜய் அவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும், இதிலே பலர் உயிரிழக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்திருக்க வாய்ப்பில்லை என்பதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்களும் அவரை ஆதரிக்கிறவர்களும் இதற்கு தொடர்ந்து உள்நோக்கம் கற்பிப்பதால் நாம் விஜய் குறித்தும் விஜய் கட்சியினர் மேற்கொள்கிற நடவடிக்கைகள் குறித்தும் விமர்சிக்க வேண்டி இருக்கிறது. அவரை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம். ஆனால் அவர் இதற்காக வருந்தி இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டுமே தவிர அரசியல் ஆதாயம் கருதி இதனை அரசியல் உள்நோக்கத்தோடு மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறார் என்பதுதான் கவலை அளிக்கிறது. அதனையே நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். இன்னமும் இந்த தாவேக கட்சியோட பொதுச் செயலாளர்கள் தலைமுறையாக தான் இருக்காங்க. தொடர்ந்து மேல்முறையீடு செய்கிறாங்க. ஒரு கட்சி ஆரம்பித்து பல்வேறு நிகழ்வுகள் போய் ஆய்வு செய்கிறவங்க இப்போ ஒழிகிற நிலைமை இருக்குது. தாவேகாவில் இன்னும் போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலை, நிவாரணம் வழங்கலை, எப்படி பார்க்குறீங்க? விரைவில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கப் போவதாகவும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப் போவதாகவும் விஜய் தரப்பிலிருந்து அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கென்று 20 பேர் கொண்ட ஒரு குழுவை அவர் நியமித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. அது அவருடைய உட்கட்சி பிரச்சனை. அவர்கள் உடனடியாக ஏன் விரைந்து செல்லவில்லை, நிவாரணம் செய்யவில்லை என்று நாம் தொடர்ந்து பேச இயலாது. மிக முக்கியமாக 15 பேர் இதில் பட்டியலில் உங்களுக்கு இப்போ உதவி ஏற்கனவே பிரதமர் நிதி உதவி அளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி வேறு எதுவும் வேலை வாய்ப்பு மற்ற எதுவும் இதில் நம்ம அப்படி தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 41 பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் தான், அவருடைய குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவர்கள் தான். எல்லோருக்கும் உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும். நான் தமிழ்நாடு அரசுக்கு விடுத்த வேண்டுகோள் 10 லட்சம் போதாது என்பதாகும். ஆக தமிழ்நாடு அரசு மேலும் அவர்களுக்கு கூடுதல் நிதி வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்பதோடு வாய்ப்புள்ள குடும்பத்தினருக்கு, கல்வி தகுதி உள்ளவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தினரை ஆற்றுப்படுத்துவதற்கு அது ஏதுவாக அமையும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். விஜய் மீது வழக்கு பதிவு செய்யலை சார். அதாவது இப்போ தமிழக அரசு இப்போ விஜய் ரசிகர்களை கண்டோ இல்லை உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடும் பயப்படுறாங்களா, இல்லை விஜய் மீது ஏன் இந்த தயக்கம் சார் தமிழக அரசுக்கு நினைக்கிறீங்க? அதற்கு ஏற்கனவே திமுக தரப்பிலிருந்து விளக்கம் சொல்லிவிட்டார்கள். அருணா ஜெகதீசன் அவர்களின் தலைமையிலான ஆணையம் அறிக்கை தரட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அதே பிரச்சனை குறித்து உயர்நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது, ஐஜி அஸ்ரா கார்க் அவர்களின் தலைமையில். ஆக இத்தகைய விசாரணைகள் போய்கொண்டிருக்கிற சூழலில் விஜய் அவர்கள் தொடர்பாக அரசு நிதானித்து முடிவெடுக்கும் என்று நான் கருதுகிறேன். முக்கியமாக இந்த எஸ்ஐடி விசாரணைகளை சரியாக போகும். ஏற்கனவே ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்காங்க. முதல்வர் இப்போ அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி எஸ்ஐடி விசாரணை தொடங்கியிருக்காங்க. இது உண்மை கண்டறிய வேண்டும் இருபுறமும் சொல்கிறாங்க. தமிழ்நாடு முதல்வரும் இது உண்மை வெளிவரும்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் தமிழக வெற்றி கழகமும் உண்மை வெளிவரும்னு சொல்கிறாங்க. ரெண்டு தரப்பிலும் என்ன கருத்து சொன்னாலும் ஒரு உண்மை என்னவென்றால் இது தன்னிச்சையாக நடந்த ஒரு நேர்ச்சி. அதாவது தாவேக தரப்பினருக்கும் இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. அதே போல் திமுக போன்ற கட்சிகள் இதில் எந்த தூண்டுதலையும் செய்திருக்க முடியாது. அதனால்தான் இதனை ஸ்டாம்பீட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள்.
வன்முறை வெறியாட்டம் நடந்து 41 பேர் பலியாகவில்லை. ஒருவருக்கு ஒருவர் தற்காத்துக் கொள்வதற்காக மேற்கொண்ட முயற்சியின் விளைவால் ஏறி மிதித்து